சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பலாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கழுதையின் மேல் அவர் வலம் வந்தார் எருசலேம் வீதிகளிலே. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கழுதையின் மேல் அவர் வலம் வந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்களில் நடந்த விஷயம் என்ன? இத்தனாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நாம ஏன் அதை தியானிக்கணும்? ஓசன்னா ஓசன்னான்னு என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை நாம ஏன் இன்னைக்கு பாடணும்? யாருக்காவது கேள்வி வந்துச்சா? ஏதோ ஒரு ஊரில் ஏசப்பா கழுதையில் போனாராம், முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்களாம் ஓசனா ஓசனான்னு கொண்டாடுனாங்களாம். அதை ஏன் நாம் இன்னைக்கு அனுசரிக்க வேண்டும்? நாம் ஏன் அதை பின்பற்ற வேண்டும்? அதனுடைய அர்த்தத்தையும் இந்த ஓசன்னா ஞாயிறு அல்லது குருத்தோலை ஞாயிறினுடைய மேன்மையையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அந்த வாசித்த வசனத்தில் அந்த வரியை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, குமாரத்தியே கெம்பீரி. காரியம் இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எதை குறித்தும் நீங்க பயப்படக்கூடாது, எதை குறித்தும் நீங்க கவலைப்படவே கூடாது. எதை குறித்தும் என்றால் எதை குறித்தும் தான். பக்கத்தில் சொல்லுங்க, எதை குறித்தும்னா எதை குறித்தும் தான். எதை குறித்தும், எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நீங்க பயப்படக்கூடாது, திகைக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. அக்கறை காட்டுவது வேறு, கவலைப்படுவது வேறு. அக்கறையா இருக்கலாம். ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் வீடு கட்ட போறீங்க, நீங்கள் அக்கறையா இருக்கணுமா? கண்டிப்பாக அக்கறையா இருக்கணும். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறோம், என்ன சிமெண்ட் பயன்படுத்த போகிறோம், எந்த கம்பி வாங்க போகிறோம். நம்ம சர்ச்சு கட்டடத்துக்கெல்லாம் நான் இன்ஜினியரிங் காலேஜில் கூட அப்படி படித்தது கிடையாது. பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பில்டிங் விஷயத்தில் அவ்வளவு ரிசர்ச் பண்ணுவேன். இப்போ ஒரு இன்வெர்டர் பேட்டரி வாங்கணும்னா மணிக்கணக்காக அதில் செலவழித்து எத்தனை இன்வெர்டர் பேட்டரி இருக்குது, எத்தனை எம்ஏஹெச் இருக்குது, அதில் எத்தனை நாளுக்கு அது வரும், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை என்ன செய்வோம், வாங்குவோம். இப்போ ஒரு கம்பி நம்ம சென்ட்ரிங் போட போகிறோன்னா எந்த கம்பி குவாலிட்டி, எந்த கம்பி எந்த ரேட்டு, ஒரு இன்ச்சை கூட விடாமல் நம்ம அக்கறையோடு செய்யலாம். அது அக்கறை. ஆனால் கவலை என்றால் என்ன அர்த்தம்னா, கவலைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. துயரம், இழப்பு, உதவியற்ற நிலை, பயனற்ற நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளிக்காட்டுகிற ஒரு மன உணர்வு தான். மறுபடி சொல்லுகிறேன், துயரம், இழப்பு, உதவியற்ற நிலை, பயனற்ற நிலை போன்றவற்றை வெளிக்காட்டும் ஒரு மன உணர்வு. அக்கறையா இருங்க, தப்பு இல்லை. உங்க பிள்ளைகள் எந்த உடை போடணும், எப்படி இருக்கணும், எது படிக்கணும்னு சொல்லி அக்கறையா இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகளை குறித்தோ உங்களை குறித்தோ நாங்க யாருமே இல்லாம இருக்கோம், எங்களுக்கு உதவிக்குன்னு யாரும் இல்லை, எங்க கூட யாரும் இல்லை, இப்படி சொல்லி பயனற்ற நிலை, உதவியற்ற நிலையை குறித்து நீங்க கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஓசன்னா ஞாயிறில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். டோன்ட் வரி. பக்கத்தில் சொல்லுங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி. சொல்லுங்க. எதை குறித்தும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அது ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அழகு கிடையாது. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு அடுத்த பாயிண்ட் சொல்லுகிறது. முதலாவது இந்த காரியத்தை கவனிப்போம். பிலிப்பியர் 4:6 வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் போதும். நம்முடைய பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். மத்தேயுல வசனம் வருகிறது, நீங்க கவலைப்படுகிறதுனால உங்க சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கருப்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்கவும் முடியாது, வெள்ளையா இருக்கிற முடிய நீங்கள் எருவாமேட்டின் போட்டாலும் சரி, இந்துலேக்காவை போட்டாலும் சரி, வெள்ளையானது தான். ஏன்னா டை வேணால் அடிச்சுக்கலாம், 2 நாள் குளிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் என்ன செஞ்சிடும், போய்விடும். வெண்மையான முடியை யாராலும் என்ன செய்ய முடியாது. அதனால் நீங்கள் கவலைப்படுகிறதுனால இதே ப்ராசஸ் தான். எப்படி வெள்ளையான முடியை கருப்பாக முடியாதோ, நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்கள் லைஃப்பில் ஒன்றையும் செய்ய முடியாது. அப்போ என்னதான் பாஸ்டர் செய்யலாம், என்ன செய்யலாங்கிறத தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க? தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தா தான் தெரியும். ஏன் குடும்ப சூழ்நிலை உமக்கு என்னையா தெரியும் அப்படி நீங்க கேட்க மாட்டீங்க. ஒருவேளை வேற சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா என்னை பார்த்து கேட்டிருப்பாங்க, ஏன் பண பற்றாக்குறை உனக்கு தெரியுமா, ஏன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, நான் எந்த வழியில் போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுமா.
அடி வாங்கி உத வாங்கி இவ்வளோ பயங்கரமா இருந்த எங்க லைஃப் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வழிலாம் உனக்கு புரியுமா? உன் பாட்டுக்கு மைக்க பிடிச்சி கவலைப்படாத 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 அப்படின்னு சொன்னா எப்படி கவலைப்படாம இருக்கிறது? நான் கவலைப்படாம இருங்கன்னு சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. சகரியா 9:9 மறுபடி வாசிப்போம். குமாரத்தியே நீ மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. நீ எதை குறித்து கவலைப்படாத, சந்தோஷமா நல்ல ஜாய்ஃபுல்லா சத்தம் போடு. ஏன் தெரியுமா? அடுத்து வாசிங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். போதும், பக்கத்துல சொல்லுங்க, ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சொல்லுங்க, ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நாம் ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா, என்ன நோக்கி ஒரு ராஜா வருகிறார். நான் ஏன் எதை குறித்தும் திகைக்க கூடாதுன்னா, ஒரு ராஜா என்னை பார்த்து வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சங்கீதம் 24:7 வாசிங்க. அந்த ராஜா எப்படிப்பட்டவர்? நான் ஏன் கவலைப்படக்கூடாது? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். உட்பிரவேசிப்பார். யாருப்பா இவரு? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவரே. அல்லேலூயா. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். எந்த காரியத்துக்கு நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஏசப்பாவுக்கு புதுசு இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு தான் அது பெரிய பிரச்சனை. சொல்லுங்க, நமக்கு தான் அது பெரிய பிரச்சனை. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என் பிரச்சனையை காட்டிலும் நீர் பெரியவர், என் ராஜாவாகிய நீர் பெரியவன் சொல்லி அவரை நம்பி பாருங்க. அந்த மலை போன்ற துன்பங்கள் உருகி போகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஒரு வயதான அம்மா ஒரு நாள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். அவங்க பிரசங்கம் கேட்கும் பொழுது பாஸ்டர் பிரசங்கத்தில் இப்படியாக சொன்னாங்களாம், நீ ஒரு மலையை பார்த்து, மலையே நீ நடு சமுத்திரத்தில் போய் விழுந்து போ, நீ என் கண்களை விட்டு அகன்று போ என்று சொல்லி நீங்க மலையை பார்த்து பேசுனா அந்த மலை அது அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிடும்? காணாமல் போய்விடும் என்று சொன்னாங்களாம். அவங்க மலை என்றால் பிரச்சனை, போராட்டம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த காரியத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களாம். அவங்களுடைய வீட்டுக்கு இடதுகை பக்கத்தில் தூரத்தில் ஒரு மலை, ஒரு சின்ன குன்று தெரியுமா? அவங்க இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அவங்க அந்த ஜபம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் சொன்னாங்களாம், மலையே நீ இருந்த இடம் தெரியாம போ, மலையே நீ இருந்த இடம் தெரியாம போ. பாருங்க, கரெக்டா அந்த சின்ன குன்று மேலே கல் குவாரி, அந்த கல் உடைக்கிறவங்களுடைய ஒரு டெண்டர் வந்திருக்கு. ஒரு சில நாட்கள்ல அந்த குன்றுகளை வெடி வைத்து தகர்த்து, ஒரு சில நாட்கள்ல அந்த குன்று உண்மையாகவே இல்லாமலே போயிருச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. கர்த்தர் உங்க விசுவாசத்தை ஹானர் பண்ணுவார். ஆமென். உங்க விசுவாசத்தை ஹானர் பண்ணுவார். நீங்க வசனத்தை, இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறீங்க, ஒரு ராஜா என்கிட்ட வாராராம், அவர் வல்லமை உள்ள ராஜாவா, அவர் என்னை நோக்கி வருகிறதுனால நான் கவலைப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. நான் கவலைப்பட மாட்டேன். அது பண தேவையோ, பொருள் தேவையோ, என் பிள்ளைகள் விஷயமோ, என் கடன் பிரச்சனையோ, என் நான் வீடு கட்டுற விஷயமோ, வாகனம் வாங்க வேண்டிய விஷயமோ, எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் சொல்லி நம்பி நீங்க ஹானர் பண்ணீங்கன்னா அவரும் உங்களை ஹானர் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 28:16 இந்த ராஜாவை குறித்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா 28:16 எல்லாரும் சொல்லுங்க. பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம். பரீட்சிக்கப்பட்டதுன்னா நீங்க சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல பின்னாடி பார்க்கலாம், டெஸ்டட் ஓகே அப்படி போட்டிருப்பாங்க, அல்லது ஓகேன்னு போட்டு ஒரு ரைட் என்ன செஞ்சிருப்பாங்க. அதாவது இந்த எலக்ட்ரானிக் அல்லது ஃபோன் இந்த காரியத்தை டெஸ்ட் பண்ணோம், நல்லா செயல்பட்டுச்சு, பின்னாடி ஓகேன்னு சொல்லி, அல்லது கிரீன் கலர்ல ஒரு டிக் போட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கர் என்ன செஞ்சிருப்பாங்க. பரீட்சிக்கப்பட்டதுன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டது. இந்த ராஜா எப்படிப்பட்டவரா? அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டவர். பிதாவாகிய தேவன் அவரிடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தாரா, ஒரு குறையும் இல்லையா, ஒரு குற்றம் இல்லையா, அவர் சிறந்தவர், அவரை நீங்க நம்பி பயன்படுத்தலாமா. அல்லேலூயா. அநேக இடங்கள்ல சாம்சங் ஃபோன்ல ஒரு மாடல் வந்த புதுசில் அங்கங்கே டமார் என்ன செஞ்சிச்சு, வெடித்தது. சாம்சங் எஸ் மாடல் வரும் பொழுது ஏர்போர்ட்டில் வெடிக்குதுங்கிறாங்க, அங்கே வெடிக்குதுங்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, நாங்கள் இப்பொழுது எல்லா மொபைல்களையும் திருப்பி வாங்கி கொள்ளுகிறோம், நீங்கள் வாங்கின மொபைலை திருப்பி நாங்கள் அதை உங்களுக்காக உருவாக்கி உள்ளே இருக்கிற மென்பொருள்களை எல்லாவற்றையும் என்ன செய்வோம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாவற்றையும் மாற்றி அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி திருப்பி உங்கள் கையில் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம், அது என்ன செய்யாது, உங்களை பாதிப்புக்கு உள்ள ஆக்காது, அதை வெடிக்காது. என்னுடைய இயேசு அவர் எப்பொழுதுமே நல்லவர். ஆமென். அவரை நம்பி நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஒரு ஃபோனை நம்புகிற அளவுக்கு கூட இன்னைக்கு ஏசப்பாவை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு ஃபோன் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். நம்ம கவலைப்பட நினைக்கிற சூழ்நிலை வரும் பொழுது இயேசு மேலே உங்க நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ரோம அரசுக்கு கீழே அடிமைகளாக இருந்தாங்க. எந்த அரசு? ரோம அரசு. ரோம அரசுக்கு கீழே அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் டேக்ஸாக உறிஞ்சு கொண்டு இருந்தாங்க. ஆயக்காரர்கள், பைபிள் வசனம் சொல்லுது, ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ். எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டாங்க. இவங்களால சுயமா ஒன்றும் செய்ய முடியாது. சீசர், அதாவது ராயன் என்ன சொல்லுகிறாரோ, ரோம அரசர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் இவங்க கேட்கணும். இந்த நேரத்தில் தான் இயேசு என்ற ஒரு நபர் எருசலேமுக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த நபர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பற்றாக்குறையில் இருந்தவங்க, கடன்ல இருந்தவங்க, வியாதியில் இருந்தவங்கள காப்பாற்றப்பட்டாங்க. இவர் நம்முடைய ராஜாவா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் மனம் முகந்து அவரை எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து வரவேற்றார்கள். அல்லேலூயா. எருசலேமுக்குள்ள நுழையும் பொழுது, அப்பா நீங்க தான்ப்பா எங்களுடைய ராஜா, எங்க ராஜானா இப்படிதான் இருக்கணும், குருடனை பார்க்க வைக்கணும், செவிடனை கேட்க வைக்கணும், வறுமையில இருக்கிறவனை மாற்றணும், வியாதியில் இருக்கிறவனை தூக்கி விடணும் என்று சொல்லி அந்த இயேசு ராஜாவை வெல்கம் பண்ணாங்க. கிருபை நல்ல சமாரியன் சபையே, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசு ராஜாவை வெல்கம் பண்ணுவோம்னா அன்னைக்கு வெளிப்பட்டவர் இன்னைக்கும் நம்ம லைஃப்ல வெளிப்படுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன கட்ட வேண்டிய சூழ்நிலை? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? டாக்ஸ். கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி செலுத்தணும். இப்போ டாக்ஸ் கலெக்டர் ஒருத்தர் வந்து பேதுரு கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்க கணக்கில் நிறைய பணம் என்ன செஞ்சிருச்சு, எப்படி வட்டிக்காரன் வந்து நம்ம கிட்ட கேட்குறானோ அந்த மாதிரி இயேசுவின் நாமத்தில் கடன்லாம் ஒளிஞ்சு போவதாக. ஆமென். உங்க கணக்கில் நிறைய பணம் வந்துருச்சு, உங்க போதகர் அதாவது இயேசுவும் நீங்களும் டாக்ஸ் செலுத்த மாட்டீங்களா அப்படின்னு உடனே இயேசுட்ட போய் பேதுரு கேட்குறாரு. இப்போ இயேசு அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, நீ போ, உன் கையில் ஒரு தூண்டில் எடுத்துக்கோ, போய் கடலில் அந்த தூண்டில போடு, முதல் அகப்படுகிற ஒரு மீன், அந்த மீன் வாயில ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் டாக்ஸ் கட். பக்கத்தில் சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிற ராஜா. சொல்லுங்க, அற்புதங்களை, சத்தமா சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிற ராஜா. நீங்க என் கடன் பிரச்சனை இயேசுவால மாற்ற முடியும் நம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் பலனையும் தருவார். அல்லேலூயா. எங்க உருட்டலாம், எங்க பெரட்டலாம், உருட்டுறதுக்கு பெரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிங்காசனத்தை பிடிச்சு தொங்குங்களேன். நீங்க உருட்டுங்க, 50,000 சீட்டு போடுங்க, 1,00,000 சீட்டு போடுங்க, 1 கோடி சீட்டு கூட போடுங்க. சீட்டு போடுவேன்னு சொல்லி அந்த பிளானுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் பாதத்தில் மண்டியை போடுங்க. அல்லேலூயா. அவர் முன்பதாக சரணடைந்து, ஆண்டவரே கடன் என் கழுத்தை நெருக்கிருச்சுப்பா, பற்றாக்குறை என் கழுத்தை நெருக்கிருச்சுப்பா, நான் என்ன செய்யணுப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஏசாயா 25:4 வாசிப்போம். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? ஏசாயா 25:4. பாருங்க, வசனத்தை கவனிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற. அடுத்து, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மாடி. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவரா? ஏழைக்கு பலன். அல்லேலூயா. ஏழைக்கு பலன். அடுத்து என்ன வாசிச்சோம்? நெருக்கப்படுகிறவர்களுக்கு, எளியவனுக்கு திடன், நெருக்கப்படுகிறவர்களுக்கு வாசிங்க திடனும். அடுத்து, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். அல்லேலூயா. பலன், திடன், அடைக்கலம். நம்முடைய இயேசுராஜ் எப்படிப்பட்டவராம்? ஆமா, நீங்க இப்படி ஓலை அசைச்சு ஓசன்னா ஓசனான்னு பாடினீங்களே, அதெல்லாம் கேட்டவர் ஒரு சோப்பலாங்கி ராஜா கிடையாது, ஒன்றுத்துக்கும் உதவாத ராஜா கிடையாது. அவரை நம்பினவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஏராளமாய் செய்கிற ஆண்டவர். ஆமென். எனக்கு அடிக்கடி பிடித்த ஒரு வசனம், சாயங்காலம் ஆன போது
வியாதியஸ்தர்களையும் அநேக பிணியாளிகளையும் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வச்சாங்களாம். அவர்கள் மேல் மனதுருகி எல்லாரையும் சுகமாக்கி அனுப்பினாராம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரையும் சொல்லுங்க, எல்லாரையும். நான் யோசித்தேன், எல்லா வியாதியும் அவன் காலையில் எதையாவது கண்டுகளையும் தின்றுப்பான், அது இந்த பக்கம் குத்திக்கிட்டு இருந்திருக்கும். ஏசப்பா வயிறு வலிக்கு, கேன்சர் கட்டின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கூப்பிட்டு, கேன்சர் கட்டியில் ஒன்றும் இல்லை, இயேசு நாமத்தில் போன்றிருப்பார். ஓன்னு ஒரு ஏப்பம் வந்திருக்கும். அதோட நமக்கு பயம், இந்த பக்கம் வலிச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் தான். இங்கே கை வச்சுட்டு ஹார்ட் உங்களுக்கு இங்கேயா இருக்கு. நம்ம ஆளுக்க பயத்தில் பிஹெச்டி வாங்கினவங்க. லேசாக முட்டு வலிச்சிடக்கூடாது. நான் பார்த்தேன், முட்டு கலண்டு அப்படி ஓடிச்சு. அதனே டயரா, பஞ்சரான டயரா. ஒரு சின்னது வந்த உடனே அப்படி யாராவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ரத்தம் பீச்சிட்டு அடித்து மேலே பறந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக ஊதுறதுல நம்ம ஆளுக்க பிஹெச்டி முடித்தவங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எதை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, கவலைப்படாத. அல்லேலூயா. வந்த எல்லாரையும் குணமாக்குனது போல நீங்கள் எல்லா விதமான பிரச்சனையில் வந்திருக்கிறீங்க. ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு நான் தைரியமாக சொல்ல முடியும், அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்களையும் அவர் குணமாக்குவார். ஆமென். உங்களையும் அவர் பலப்படுத்துவார். அவரை நம்பி தைரியமாக நான் சொல்ல முடியும். அவரை நம்பினவங்க வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேங்க, என்னுடைய சின்ன அனுபவம் தான். ரொம்ப வருஷம் நான் ஏசப்பாவை பின்பற்றலை. ஒரு சில வருடங்களே கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைக்கும் பொழுது அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவருங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. உலகமே பாவத்தில் அழியும் பொழுது நோவா இயேசுவை நம்பினான். அந்த நோவாவை அந்த ராஜா அவர் பாதுகாத்தார், முழு குடும்பத்தையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. தங்களுக்கு கொடுத்த மகிமையை ஏதேன் தோட்டத்தில் இழந்து தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது கடைசி ஹோப் கடவுள் மட்டும்தான். அந்த கடவுள் வந்து அவர்களை ஆடைகளை கொடுத்து நிர்வாணத்தை மூடி அவர்களை பாதுகாத்தார். ஆமென். ஆபிரகாம், யோசிச்சு பாருங்க, வசனம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாம், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதாம். ஆனால் என் தேவன் செத்து போனதை உயிர்ப்பித்து ஆபிரகாமுடைய நம்பிக்கையை அந்த ராஜா காப்பாற்றினார். அல்லேலூயா. யாக்கோபு, அவனுடைய அண்ணன் ஏசா 400 பேரா 300 பேரா 400 பேர்களோட வாரானா. ஐயோ என்ன கொல்ல போறான்னு சொல்லி மனைவி பிள்ளைகள்லாம் ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் விட்டுட்டு நைட்டு முழங்கால் போட்டவன் தான். விடிய விடிய முழங்கால எடுக்கலை. ஏசு ராஜாவை நம்பி அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக முழங்கால் போட்டான். கத்தி எடுத்துட்டு வந்தவன் கட்டி பிடிச்சிட்டான். வசனம் அப்படிதான் இருக்கு. கத்தி எடுத்துட்டு வந்த ஏசா என்ன செஞ்சானா, கட்டி பிடிச்சி ஒரே கிஸ்ஸு. என் சகோதரனே, உன்னை என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓவர் நைட்டில் அவன் அண்ணன் சமாதானம் ஆயிட்டான். அல்லேலூயா. நம்முடைய தேவனை நம்புனா, அந்த ராஜாவை நம்புனா, கொடியவர்களுடைய சீரல் உங்கள் மத்தியில் மோதி அடிக்கிற நேரத்தில் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. ஏசாயா 32:2 வாசிங்க. ஏசாயா 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். காற்றுக்கு ஒதுக்கு. காற்று எப்பொழுதுமே என்ன செய்யும்? மாடியில் நீங்கள் இப்போ மிளகாவை காய போட்டிருக்கீங்க, என்ன பண்ணும்? காற்று அடிச்சுட்டு போயிடும். நிறைய அனுபவம் இருக்குது போல. நம்ம கஷ்டப்பட்டு துணியை துவைச்சி காய போட்டால் காற்று அடித்து அதை சகதியில் கொண்டு போய் என்ன செஞ்சிருது? மண்ணில் தள்ளி போட்டுருது. நாம் ஒன்று செய்கிறோம், காற்று அதை வேற பக்கம் என்ன செஞ்சுட்டு போயிடுது. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி தலையை கஷ்டப்பட்டு சீவிட்டு வந்தேன், இங்கேருந்து இப்படி வர்றதுக்குள்ளே திருப்பி இப்படி போயிடுச்சு. காற்று பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி அப்படி இப்படி பண்ணுறோம், ஆனால் முடி என்ன செய்ய மாட்டேங்கி. என்ன பாஸ்டர் இப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க? இது ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு தான். காற்று அப்படி உங்கள் லைஃப்பில் கொண்டு போங்க. அது வந்து அடிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் இருந்த இடம்லாம் தெரியாமல் போயிடுது. இருந்த நபர்கள் தெரியாமல் போயிடுறாங்க. மரணம் என்ற காற்று, வியாதி என்ற காற்று, சண்டை என்ற காற்று, கசப்பு என்ற காற்று. நல்லா இருந்தோம் பாஸ்டர், ஒரு சின்ன பிரச்சனையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர முடியாமலே போயிடுச்சு. இதெல்லாம் காற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசு ராஜாவை நம்பிப்பாரு. எந்தெந்த காற்று உன்னை இடம் மாத்துச்சோ, உன் குடும்பத்தில் அசைவை ஏற்பட்டுச்சோ, கர்த்தர் அதை மறுபடி ஒன்று சேர்ப்பார். அல்லேலூயா. காற்றுக்கு ஒதுக்கு. அடுத்து பெருவெள்ளத்துக்கு புகலிடம். பெருவெள்ளத்துக்கு புகலிடம். நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். 2004 சுனாமி வந்துச்சு, அப்படிதானே? நம்ம ஊருக்கு வந்துச்சு, தெரியுமா? தெரியாதா? நாளாக குளிச்சிருக்கனே.
விழிப்பாக இருக்கீங்க. நம்ம ஊருக்கு வரல, மழை காலத்திலே தண்ணி வர மாட்டேங்குது இல்லைங்க. 2004 சுனாமி வர 2004 சுனாமி வந்தபோது ஒருத்தர் கடற்கரைக்கு கிட்ட நிற்கிறாரு. சுனாமி வருது, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. வீடியோவில் அப்படி தெரியுது. நான் பார்க்குறேன், ஏய் தண்ணி வருதுப்பா, இவன் ஓடுவானா மாட்டானா, வர்ற தண்ணி ஒன்றை சேர்த்து என்ன செஞ்சிட போகுது, தண்ணி கிட்ட வருது கிட்ட வருது கிட்ட வருது, கிட்ட வந்துருச்சு. ஆனாலும் என்ன செய்யலை, வீடியோவை ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லைனா மயங்கி இருக்கணும், அலையை பார்த்து அப்படின்னு நின்றுருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, சுனாமி வருவது உண்மைதான், அலை வருவது உண்மைதான். இவன் பீச் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, ரெசார்ட், பீச்சு கிட்ட ரெசார்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ரெசார்ட்டுக்கு மேல் மாடி இருந்து இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவர் பீச்சு கிட்ட நின்று வீடியோ எடுக்கிற மாதிரி. இவர் சேஃபா ஒரு பிளேஸில் நிற்கிறாரு. சுனாமி வருது, கப்பல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வருது. ஆனால் இவரை ஒன்றுமே செய்யலை. சுனாமியால் இப்படி போகுது இப்படி போகுது, இவர் வீட்டை வந்து மோதுது. ஆனால் அவர் சேஃபாக நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன செய்கிறாரு, நிற்கிறாரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசு ராஜா மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, சுனாமி வந்து மோதும், நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், சுனாமியே வந்தாலும் சொல்லுங்கள், சுனாமியே வந்தாலும் நீ சேஃபாக தான் இருப்ப. சொல்லுங்கள், சுனாமியே வந்தாலும் நீங்களும் நானும் சேஃபாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால். சிம்சோன் என்ற நபரை குறித்து உங்களுக்கு தெரியும். வேதத்தில் சிம்சோன் தெரியுமா? எத்தனை பேரை கொண்டார கழுத தாடையினால? 1000 பேர். எத்தனை பேர்? 1000 பேர். இந்த இடத்துக்கு ஒருத்தங்க பெயிண்ட் அடிக்க வந்தாங்க, நம்ம சர்ச்சுக்கு 2 பேர் பெயிண்ட் அடிக்க வந்தாங்க. இந்த சின்ன சின்ன இடுக்கலுக்கெலாம் அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, அப்பா பொசமெல்லாம் வலிக்குது. என்ன வலிக்குது? உண்மைதான். வேலை பார்க்க பார்க்க கை என்ன செஞ்சிடும், பிடிச்சிரும். அதுவும் எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் ஞாபகம் இருக்க ஒரு அருவா உண்டு. நம்ம வீட்டு அருவா பற்றி தெரியுமே, வெட்டினா கூட வெட்டாது, அது வெண்ணையே கூட அது வெட்டாது, வழுக்கு வழுக்குன்னு தான் இருக்கும். ஒரு உடமரம் எங்கள் சுப்பிரமணியத்தில் பின்னாடி நிறைய முள்ளு மரம் உண்டு. நானும் போய் எடுத்து நங்கு 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 நங்குன்னு வெட்டுற 2 நாள். அப்புறம் கை என்ன செய்ய முடியல, தூக்கவே முடியல. சிம்சோன் ஒரு கழுதை தாடை, கழுதை எலும்பு, சரிங்களா, கழுதையுடைய தாடை எலும்பு, அப்படி சதையெல்லாம் அரிச்சு போய் எலும்பு இருக்கு. அந்த எலும்பை கையில் எடுத்து எத்தனை பேர் அடிச்சு கொண்டானா? 1000 பேர். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஒரு டீச்சர் உண்டு, தப்பு பண்ணவங்களாம் முன்னாடி கூப்பிட்டு அடி வாங்குவாங்க. அடி வாங்குறவங்களாம் ஸ்டேலாக இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. டீச்சருக்கு, உங்களை அடிச்சு அடிச்சு எனக்கு கை வலிக்குடா, போய் வெளியே போய் முட்டு போடுங்கடா. இவன் 1000 பேர் அடிச்சிருக்கான். அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான் பாருங்க. 1000 பேரை அடித்து முடித்த உடனே இவனுக்கு பயங்கர தண்ணீர் தாகம். இன்னும் எதிரிகள் அங்கே தூரத்தில் இருக்கிறாங்க, தண்ணீர் தாகம். அதுக்கப்புறம் இவனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அப்படியே கீழே விழுகிறான். யாரு? எல்லாரும் கதையில் தானே இருக்கீங்க. சிம்சோன். நான் வேறு இடையில கதை சொல்கிறேன், டீச்சர் கதைக்கு போயிடாதீங்க. சிம்சோன் கதையிலேயே இருப்போம். அப்படியே இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே இத்தனை பேரை கொண்டுட்டேன், இனி நான் தாகத்தினால செத்து போயிடக்கூடாது. கழுதத்தாடையை வச்சு 500 பேரை கொண்டுட்டேன். ஆஃப்டர் ஆல் தாகத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி வந்த. சொல்லுங்கள், எவ்வளவோ பிரச்சனையை தாண்டி வந்த. இப்போ இருக்கிறது ஆஃப்டர் ஆல். சொல்லுங்கள், இப்போ இருக்கிறது ஆஃப்டர் ஆல். சிம்சோனை மாதிரி தான், எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம், எவ்வளவோ தாண்டி வந்தோம். 1000 பேர் அடிக்கிற மாதிரிலாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ இருக்கிறது ஆஃப்டர் ஆல். சிம்சோன் சொன்ன, ஆண்டவரே நான் தாகத்தில் செத்துறக்கூடாதுன்னு உடனே ஆண்டவர் பூமியிலிருந்து அவனுக்கு நீரூற்றை கொடுத்தார். அல்லேலூயா. வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால். சிம்சோன் அவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டு தண்ணியில் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜபிச்சான். ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்டு அவனுக்கு தண்ணீரை கொடுத்தார். அவன் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் உயிரோடு பாதுகாப்பாக போனான். ஆமென். என்ன அர்த்தம்? இயேசு ராஜாவை நீங்கள் நம்பி பாருங்க. எப்படி பாஸ்டர் நம்புறது? காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை நம்புகிறேன். இயேசுவே நீர் உயிருள்ளவர், இயேசுவே நீர் அற்புதங்களை செய்கிறவர், நான் உம்மை நம்புகிறேன். இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீங்கன்னு உம்மை நம்புகிறேன். வெளியே போகிறேன்னா ஓடைக்குள்ளே விழாம பத்திரமா திருப்பி வீட்டுக்கு வருவேன்னு உம்மை நம்புகிறேன். என்னுடைய பணம் வேஸ்டா அநியாயமா செலவு ஆகாதபடி பாதுகாப்பீங்கன்னு உம்மை நம்புகிறேன். என் பிள்ளைகள், என் மகன், என் மகள், என் உறவினர்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவாங்கன்னு உங்களை நான் கையிட்டு செய்கிற பிரயாசம், என் தொழில், என் பிஸ்னஸ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் உங்களை ஆமேன் அப்படி சொல்லிட்டு போய் பாருங்க. இதுதான் இயேசு ராஜாவை நம்புகிற வார்த்தை. ஆமேன். அல்லேலூயா. விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா. நிழல் ரொம்ப முக்கியங்க. அது நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப, நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நிழலையும் தாண்டி சூரியன் உள்ள குதிச்சிருது. எங்கேயாவது ஒதுங்கி நின்னாலும் வெயில் பயங்கரமாக என்ன செய்யுது, அடிக்குது. நாங்கள்
சாயர்புரத்தில் இருந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர். ஸ்டார்டிங்கில் காலேஜ் பஸ்ஸில் போவோம். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போக ஆரம்பித்தோம். ஒரு நாள் கரெக்டாக நல்ல டிப்டாப்பாக ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு கிளம்பி போகிறோம். போகிற வழியில் பயங்கர மழை. கரெக்டாக நான் நம்மளை பற்றி தெரியாதா, கடைசி 10 நிமிஷத்துல விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு என்ன செய்வோம், போவோம். வேகமாக போயிட்டுருக்கோம். கரெக்டாக மழை. அது எங்கள் ஊர் பக்கம் தேரி ரோடு தான். வேறு ஒதுங்கிறதுக்கு வேறு இடமே கிடையாது. மரம் மட்டும்தான் இருக்குது. அந்த மரமும் பரிதாபமாக தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே நின்னா இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி வந்து நம்ம என்ன செஞ்சிடுவோம், நாங்களும் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறோம். போய் நல்லா தொப்புன்னு என்ன செஞ்சிட்டோம், நனைஞ்சிட்டோம். நிழல் ரொம்ப அவசியம், ஒதுங்குகிற இடம் ரொம்ப அவசியம். மழைக்கே எப்படின்னா, வெயிலுக்கு ஐயோ சொல்லவே வேண்டாம். இருக்கிற முடியெல்லாம் தீப்பிடிச்சு என்ன செஞ்சிடும், இருக்கிறதே கொஞ்சம் தான் பாஸ்டர். அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். நான் வெயிலுன்னு சொல்கிறது, மழைன்னு சொல்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிறத சொல்லலை. அப்படி உங்கள் லைஃபோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களை பாதிக்கிற அந்த சூரிய கதிர்கள், பிரச்சனை, உங்களை சலிப்பு உண்டாக்குகிற மலைகள், உங்கள் வேகத்தை குறைக்கிற மலைகள், உங்களால் ஒதுங்க முடியாத சூழ்நிலை, பக்கத்தில் சொல்லுங்கள், நீ ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. சொல்லுங்கள், நீ ஒதுங்கிறதுக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் அடிக்கடி ஆராதனை சொல்லுகிற ஒரு நபர், ரூத் என்ற சகோதரி. படித்தவங்களுக்கு தெரியும், பைபிள் அந்த சம்பவத்தை படித்தவங்களுக்கு. ரூத் என்ற சகோதரி, நல்ல கணவன், நல்ல மாமியார், நல்ல மாமனார், நல்ல குடும்பம், அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் 10 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. சரி, குழந்தை தான் இல்லை, கணவர் நம்மளை அன்பாக பார்த்துக்குவாருன்னு பார்த்தா, அன்பாக இருந்த கணவரும் மரித்து விட்டார். சரி, கணவர் தான் மரிச்சிட்டார், நம்ம ஆறுதலுக்கு அப்பா ஸ்தானத்தில் மாமனாராவது இருப்பார் பார்த்தா, மாமனாரும் மரித்து விட்டார். எல்லாரும் ஒரே ஒரு நம்பிக்கைனா மாமியார் மட்டும்தான், வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுகிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராங்க, ஆண்டவருடைய தேசத்துக்கு வராங்க. யாருமே இல்லை, எதுவுமே உதவி இல்லை. இனி அவங்க ஊர் பக்கம் போனாலும் மதிக்க மாட்டாங்க. இனி எங்கே போனாலும் அவங்கள திருப்பி கல்யாணம் பண்ணவும் யாரும் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்கள் போன உடனே, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, போன உடனே மேலேருந்து ஒரு பள்ளி சொத்துன்னு கீழே விழுது, என்ன நினைப்பாங்க உங்களை? சரி, பள்ளி விழுந்துட்டு மொத சகுனம். ரெண்டாவது, திடீர்னு ஒரு கண்ணாடி பொருள் நீங்கள் உட்காந்தோன்னே டமார்னு கீழே விழுந்து என்ன செய்யுது, ஓட்டைது. உங்களே நினைப்பாங்க, எப்பாடி இது வந்த நேரம் எல்லாமே என்ன செய்யுது, துர் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? நம்மளை போல ஒரு புரியமாக சொல்லலாம், இவன் ஒரு படுவாவியாக இருப்பான் போல, இவன் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே விழுவுதான், எல்லாமே உடையதான். ரூத் என்ற சகோதரி வந்த உடனே கணவன் அவுட்டு, மாமனார் அவுட்டு, எல்லாம் அவுட்டு. ஆமாம், அவங்களுடைய சகோதரியினுடைய கணவனும் டெத்து, எல்லாம் டெத்து. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் கிட்ட அவங்க அடைக்கலாமா வந்தாங்களா? அல்லேலூயா. ஃப்ரீயாக இருக்கும்போது ரூத்தெல்லாம் படிங்க, உங்கள் லைஃபோட நல்லா கனெக்ட் ஆகும். நீங்கள் நிறைய இழந்து போய் இருக்கிறீங்களா, நீங்கள் இழந்தவைகளெல்லாம் எப்படி திருப்பி கொள்ள முடியும், நம்முடைய தேவன் எப்படி கொடுப்பாருங்கிறது அந்த வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆமென். ஏசு ராஜா, அந்த ராஜா மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், ஏசு ராஜா உன்னை ரட்சிப்பார். கையை கொடுத்து சொல்லுங்கள், ஏசு ராஜா உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ராஜா. ஆபிரகாமை ரட்சித்தவர், ஈசாக்கை ரட்சித்தவர், யாக்கோபை ரட்சித்தவர், யோசேப்பை ரட்சித்தவர், உங்களையும் என்னையும் ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு இருந்ததை விட நமக்கெல்லாம் பிரச்சனை, ஈசாக்குக்கு இருந்ததை விட நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. தேவன் அதை விட நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவர். ஒரு சில இக்கட்டு நடந்த உடனே ஆண்டவரை சந்தேகப்படுவாங்க. எப்படி சந்தேகப்படுவாங்கன்னா, ஆண்டவருக்கு கண் இல்லையா, என்ன இல்லையா, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா, மற்றவன் நல்லா இருக்கான், நமக்கு ஏன் இப்படி நடக்குது, மற்றவர்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. வேதவசனம் சொல்லுகிறது அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா.
அவர் நீதி உள்ளவர். உங்களால் வாய் திறக்க முடியாத இடத்திலே அவர் உங்களுக்காக பேசுவார். ஆமென். நான் சொல்றது புரியுதா? நம்மளால சில இடத்துல வாய் திறக்க முடியாதுங்க. நம்மளால சில இடத்துல நீதி செய்ய முடியாதுங்க. தவிப்போம், ஐயோ நான் எப்படி இதில் ஹேண்டில் பண்ணுறது, என்னால் ஒன்றும் பேச முடியலையே. பேசி முடிச்சுட்டு நம்ம ஆளுக்கு வந்து பேசுவாங்க. எப்படின்னா, அப்போவே நான் நறுக்குன்னு கேட்டிருந்துருக்கணும், அதான் கேட்க முடியலையே. நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கட்டும், இன்னொரு சண்டை வரட்டும், எப்படி கேட்குறேன் பாரு. இன்னொரு சண்டை வந்தால் நம்ம அப்படி தான் என்ன செய்வோம். சில இடத்துல நம்மளால் பேச முடியாதுங்க. சில இடத்துல நம்மளால் நீதி செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் பேச முடியலல்ல, உன்னால் செயல்பட முடியலல்ல, நான் உனக்காக நீதி செய்வேன். அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறில் ஓசானான்னு சொல்லி இயேசுவை நம்பி பாடின ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக நீதி செய்வேன். ஆமென். நான் உன்னை ரட்சிப்பேன். அன்னாள் என்ற சகோதரி வேதவசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்னாள் ஆசாசையா ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி கொண்டு இருக்கிறாள். பெனினாள் என்ற சக்காலத்தி வேதவசனமே சொல்லுகிறது, நித்தம் நித்தம் அவளை நிந்தித்து கொண்டே இருப்பாளாம். எப்படி நிந்திச்சிருப்பா? அன்னாள் குழந்தைக்காக ஜோமனிட்டு இருக்கும் பொழுது பெனினாள் வேணுக்குனே, ஒருவேளை அவன் பையன் பேர் ராஜ் அப்படி வச்சுக்கோங்களேன், ஏ ராஜ் இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு ஒரு கிஸ் கொடுத்து, சரி போ போ போ. அண்ணாளுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆனால் அவங்க தூக்கி தூக்கி கொஞ்சம் வேணுக்குனே செய்யும் பொழுது உண்மையிலே வலிக்கும் தெரியுமா? வேணுக்குனே செய்யும் பொழுது எத்தனை இடத்துல நடந்திருக்கு. ஸ்டேஜில் கல்யாண வைபவத்தில் கணவனை இழந்தவர்களோ அல்லது குழந்தை பாக்கி இல்லாதவங்களோ தெரியாமல் அந்த தாம்பூலத்தட்டை தூக்கிடுவாங்க. எத்தனை பேர் பிடுங்கியிருக்காங்க தெரியுமா? கணவனை இழந்தவங்க தூக்குன அந்த தட்டை என்ன செஞ்சிருவாங்க, வாங்கிடுவாங்க. ஏன்னா சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. சில பேர் வேணுக்குனே நீ கொண்டு போனால் விளங்கவே விளங்கான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க. எவ்வளவு அவமானம் பாருங்க அண்ணாளுக்கு. ஆனால் இயேசு ராஜாவை நம்பி ஜெபம் பண்ணா சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஒருவேளை துவண்டு போய் நீங்கள் இழந்து போய் வந்திருப்பீங்கன்னா, ஒரு விமோச்சனம் இல்லை பாஸ்டர், ஒரு மேன்மை இல்லை பாஸ்டர், ஏதோ வண்டி ஓடுது பக்கத்தில் சொல்லுங்க, ஏதோ வண்டி ஓடுது. பைக் ஓட்டும் பொழுது சில நேரம் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், சும்மா கிளச்சை பிடிச்சாலே வண்டி கொஞ்சம் தூரத்துக்கு என்ன பண்ணும், போயிடும். பாருங்கள், அன்றைக்கி நான் மணியாச்சிக்கு போயிட்டு வரும்போது நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பையன்தான் பெட்ரோல் இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கான். சரி வாடா நான் உன்னை மிதிச்சு என்ன செய்கிறேன் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என் காலத்துக்கு அவன் வண்டியில் வச்சு கிரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். இடையில ஒரு பெரிய பள்ளம் வந்தது. நான் சொன்னேன் சரி பள்ளம் தாண்டினதுக்கப்புறம் ஒன்று செய்கிறேன் மிதிக்கிறேன்னு சொல்லி என் காலை எடுத்துட்டேன். அவ்வளோ நேரம் அவன் வண்டியும் என் வண்டிக்கு ஈக்குவலாக ஸ்வயங்கன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, போய்கிட்டு இருந்துச்சு. என் காலை எடுத்த உடனே கொஞ்ச நேரம் ஸ்வயங்கன்னு போன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அந்த வண்டி என்ன செஞ்சிருச்சு, அப்புறம் திருப்பி மிதிச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம வண்டி அப்படி தான் ஓடுது. திடீர்னு ஸ்வயங்கன்னு போகுது பாஸ்டர், அப்புறம் அகல பாதாத்திலே படுத்துருச்சு. திடீர்னு குடும்பம் ஸ்வயங்கன்னு போகுது, எவ்வளோ ஸ்வயங்கன்னு போச்சோ ஸ்வயங்கன்னு கீழே போயிடுது. நல்லா இருந்துட்டு இருந்தோம். ஆனால் சொல்லுவாங்க தெரியுமா, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி ஏறிடுச்சு பாஸ்டர். என் தேவன் சொல்லுகிறார், அவர் பெரும் கண்மலையின் நிழல். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் தவிச்சு போய் வந்திருக்கோமோ, இழந்து போய் வந்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஒரு மேன்மை வேணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார், உன் லைஃப்பில் நான் நிச்சயம் ஒரு மேன்மையை செய்வேன். ஆமேன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், சீயோன் குமாரத்தியே கம்பீரி. ஆமேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தைரியம் வரவில்லை என்றால் ஒரு பெரிய உலக்கையை எடுத்து வந்து ஓரமாக வச்சிடும், ஒன்றும் இல்லை, அடுத்த செய்தியில் தைரியம் வந்துடும். ஆமேன். இந்த செய்தியில் வரலாம் என்ன, அடுத்த செய்தியில் உங்களுக்கு தைரியம். நல்லா கவனிங்க. ஏன் இந்த மெசேஜ்லாம் கொடுக்குறோன்னா, ஏன்னா உங்களை ஈஸியாக பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம், சரி போங்க பிரைஸ் தலால் அல்லேலூயான்னு. ஏன் செய்தினா, உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கையாவது இயேசுப்பா மேலே வரணும். அந்த சின்ன நம்பிக்கையை தான் ஆண்டவர் பார்த்து அற்புதம் செய்வார். ஆமேன். நீங்கள் பெரிய ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு இவ்வளோ நேரம் கடுகுக்காக தான் முக்கிட்டு கிடக்கேன், கடுகளவாவது வந்தால் எனக்கு கோடி சந்தோஷம், வரலான்னு பரவாயில்ல, அடுத்த வாரமும் வந்து முக்குவேன். ஆமேன். ஏன்னா வந்துருச்சுன்னா நீங்கள் மலையை பெயர்த்துருவீங்க. ஆமேன். சின்ன விசுவாசம் அவர் மேலே வந்துருச்சுன்னா, என் மேலே இல்லை, சபை மேலே இல்லை, ஒரு நபர் மேலே இல்லை, அவர் மேலே சின்ன விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்கள் மலையை எளிதாக பெயர்க்க முடியும். அதனால் அந்த குருத்தோலை ஞாயிறில் இயேசு ராஜாவை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அந்த ராஜா நீதி செய்வார், உங்களை ரட்சிப்பார். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீரப்பா. நாங்கள் அநேக தேவைகளோடு, அநேக குழப்பங்களோடு, பற்றாக்குறைகளோடு இந்த விஷயத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை காண்பிக்க மாட்டாரா,
இதில் ஒரு வளர்ச்சியே இல்லையே, ஒரு growth-ஏ இல்லையே, இது எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படியே சமாளித்து கொண்டே இருப்பது என்று சொல்லி, ஆண்டவரே நான் தலையில் அடித்து அழுததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கப்பா, நான் அழுததை நீங்கள் பார்த்துருக்கீங்கப்பா, ஆண்டவரே நான் கோவப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கப்பா, நான் வேதனைப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுகிறீங்க, உன்னை நான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன், உனக்கு நான் நீதி செய்வேன் மகனே, உனக்கு நான் நீதி செய்வேன் மகளே என்று சொல்லி கர்த்தர் எங்களை பார்த்து கரம் நீட்டி நீங்கள் சொல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா, நீங்கள் எங்களை ரட்சிங்கப்பா, எங்களால் அதை தாங்க முடியலப்பா ஆண்டவரே. இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியலப்பா, எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்து விட்டோம், ஆனால் முழுவதும் வலை போட்டு ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இன்னைக்கு நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. உங்கள் வார்த்தை சொன்னிச்சே, சீயோன் குமாரத்தையே நீ பயப்படாத, கவலைப்படாத, கெம்பீரித்து பாடு, நீ ஆனந்த சத்தமிடு என்ற வசனத்தின்படி உங்கள் வசனத்தை நம்புகிறேன்ப்பா. எவ்வளவோ அழுதுட்டேன், எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன்ப்பா. உங்கள் வார்த்தையின்படி என் ஜெபத்தை போடுறேன் ஆண்டவரே. வலைகள் கிழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில், படகுகள் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா இந்த இடத்துல என்னோடு சேர்ந்து ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை தேடி ஓடி வந்த பிள்ளைகள் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய படகுகளும் நிரப்பப்படட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுடைய படகுகள் நிரப்பப்படட்டும், எங்கள் படகுகள் நிரப்பப்படட்டும். இயேசுவை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை படகுகளும் நிரப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் அப்படியே நீங்கள் செய்ய போகிறபடியா நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்துங்க.